ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு மாவை ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம், கிட்டத்தட்ட 2 பேர் அளவு சாப்பிடக்கூடிய அளவுங்க. இப்போ இந்த ரவையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவி வச்சுருக்கங்க. வேக வைக்காத உருளைக்கிழங்கு. இதை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை அலசி அந்த தண்ணியும் இதனோட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு கலந்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்துருக்க சென்டரில் ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப மெலிசாக திரட்ட தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தாங்க ஒரு 2-3 செகண்ட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. மறுபடியும் தோசையை திருப்பி போட்டு சுற்றி எண்ணெயை ஊற்றி ஒரு லிட்டு போட்டு மூடி 2-3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நார்மல் தோசை எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதே டைம் தான் இந்த தோசையும் எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இதுக்கு ரவை மட்டும் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த தோசைக்கு நம்ம சைட் டிஷ் இல்லாமையும் சாப்பிட்லாம். அப்படி சைட் டிஷ் வேணுன்னா தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் 1 கப் ரவையை வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.